வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சைனிகா சமையல். இன்றைக்கி நம்ம சைனிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கத்தரிக்காய் வறுவல் தாங்க. இந்த கத்தரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்தரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் கத்தரிக்காய் எடுத்துருக்கேங்க. அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வறுத்த நிலக்கடலை அப்படின்னா வறுக்க வேண்டாம், இது பச்சை வேர்க்கடலை, அதனால நான் வறுக்கிறேன். சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த கத்தரிக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா எல்லா வகையான சாதம் கூடயும் சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் பாதி அளவு வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கத்தரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா கத்தரிக்காயும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. சட்டுன்னு செஞ்சிடலாங்க இந்த கத்தரிக்காய் வறுவல். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கும் போது தான் அந்த காய் கருப்பாகாமல் இருக்கும். மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. பாருங்கள், கத்தரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ காரத்துக்காக நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலங்க. அந்த மூடி போட்டு மூடி வச்ச ஸ்டீம்லேயே இது குக் ஆகிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நிலக்கடலை மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. நிலக்கடலை சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டாச்சு. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான கத்தரிக்காய் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம நிலக்கடலை சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. குழந்தைங்க கூட கத்தரிக்காய் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலக்கடலை சேர்த்து செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் இப்போது இந்த கத்தரிக்காய் வறுவலை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சைனிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.